வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடத்தில் இது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 29ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், திதி வளர்பிறை, பஞ்சமி, யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷம்: நாளைய தினம் சஷ்டி விரதம், நாளைய தினம் சுபமுகூர்த்த நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். வண்டி வாகனங்களால் ஆதாயம். புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்படும். அருமையான நாள். இன்றைக்கும் உங்களுக்கு கிரகநிலை பிரமாதமாக இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான எதிர்காலத்திற்கான ஒரு ஆரம்பம், துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை எடுத்துக்கலாம். சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தன வருவாய் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நல்ல செய்தி வந்து சேரும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்திருந்த ஒரு பொருள், நல்ல பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இது யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தன வருவாய் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இது. இன்றைக்கே உங்களுக்கு பணம் வரும், எதிர்பார்த்த பணம் வரும். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் பல நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம், செலவுகளும் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். டென்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தபோதும் பண வருமானம் நல்லா வரும். தொழில் நல்லா நடக்கும். வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு நேர்த்தியோடு செய்வீங்க. அதனால் பாராட்டுக்களும் உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்டேருந்து கிடைக்கும். உயர் அதிகாரிகள்கிட்டேருந்து கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு வரவுக்கேற்ற செலவும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். கையிலேருந்து பெருசாக காசு விரயமாகாது. இருந்தாலும் வந்த காசு எல்லாமே செலவாகிற மாதிரியான ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இது. உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும். இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள். உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம், 11ஆம் இடத்தில் 11க்குடைய கிரகம் ஆட்சி. அதனால் தொழிலும் லாபமும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை நீங்கள் வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு வருவீங்க. அதற்கான ஆயத்த பணிகள் நடக்கும். உங்களுடைய ட்ரேட்மார்க் என்னவோ அதில் நீங்கள் தான் சிறப்பானவர் அப்படின்னு வெளியில் ஒரு பேர் புகழெலாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் நிறுவனத்தை அதிக லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒரு நேரம் இது. உங்களுக்கான நேரம் இதுதான். உங்களுக்கான நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. செவ்வாய் பகவான் மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும்தான் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா கிரகங்களும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருப்பதால் இது வெற்றிக்கான நாள். துளாராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். 7க்குடைய கிரகம் 7ஆம் இடத்தில். 2 7க்குடையவர் செவ்வாய் தான். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்தால் அது ஒரு யோகம். துளாராசிக்காரர்களுக்கு யோகத்தை தான் செய்யும். அது கணவனால் யோகம், அதாவது உங்களுடைய ஸ்பௌஸால் யோகம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கல்யாணம் பண்ண உங்களுடைய கணவனால் யோகம். நீங்கள் ஆணாக இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ண உங்கள் பெண்ணால் யோகம், மனைவியால் யோகம் இது. அதனால் சில பேர் வெளியே கிளம்பும்போது மனைவிக்கிட்ட ஒரு ₹1 வாங்கிட்டு கிளம்புவாங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி உங்களுடைய ஸ்பௌஸால் உங்களுக்கு யோகம் ஏற்பட போகுது.
உங்களுடைய கூட்டாளிகளாலும் யோகம். நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது வியாபாரம் பண்ணிங்கன்னா அவர்களாலும் உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கும். உங்கள் நிறுவனத்திற்கு பல வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய நேரம். தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய அற்புதமான வெற்றிகரமான நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நேரம் இது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். உடம்புலேயும் சிறு சிறு உபாதைகள் வரலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கின்னில் ரேஷஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா புத பகவானும் 8ஆம் இடத்தில் வலுவாக இருக்கார். செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதால் ஸ்கின் ட்ரபிள் வரும் சில பேருக்கு. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மற்ற தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். பயம் கொள்ள தேவையில்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முழுமையாக சந்திராஷ்டம தினம். சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவை உங்களுடைய செயல்கள் அனைத்திலும். மகர ராசிக்காரர்களுக்கு 7 குடையவன் 7ஆம் இடத்தில், 6 குடையவன் 6ஆம் இடத்தில், 5 குடையவன் 5ஆம் இடத்தில், 4 குடையவன் 4ஆம் இடத்தில், 2 குடையவன் 2ஆம் இடத்தில். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு, பிரமாதமான கிரக அமைப்பு. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். உத்தியோகம் நல்லா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேர் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதற்கான நேரம் இது. திருமண பாக்கியம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். பிரமாதமான நாள். எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். நோய் நொடியே இல்லை. இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிரகநிலை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உழைச்சிங்கனாலும் அதிக அளவில் லாபத்தை பெற முடியும், வெற்றியை பெற முடியும். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் பலம், 5ஆம் இடத்தில் புதன் பலம். இது எல்லாமே ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இப்போது யோகம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இப்போ ஒரு உறவு முறையில் அதிகமான ஒரு நெருக்கம் ஏற்படும். உங்கள் அன்பிற்கு உங்கள் குழந்தைகள் இயங்குவார்கள். அவர்களுக்கு கிடைக்கும், அந்த அன்பு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளின் பாசம், அவர்களுடைய ஒரு நேசமும் உங்களுக்கு இப்போது சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய குழந்தைங்க ஹாஸ்டலில் படிப்பாங்க, பேரண்ட்ஸை பார்க்க வருவாங்க போவாங்க. இந்த மாதிரியான ஒரு நட்பு, ஆரோக்கியம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ குழந்தைகளால் நன்மை, உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. அந்த மாதிரி ஒரு நட்புறவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்கள் கூட வெளியூரில் இருப்பாங்க, அப்பா அம்மாவை பார்க்க வருவாங்க இல்லையா? இப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். சிறு குழந்தைகள் இல்லாமல் ஒரு 70-80 வயசுக்காரருக்கு தன் குழந்தை இருந்தாலும் அது கல்யாணம் பண்ணி போய் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் அது ஒரு வாரிசு ரீதியாக அது ஒரு யோகம் தான் இது. இந்த மாதிரி இப்போது உங்களுக்கு வாரிசுகள் உருவாகும். வாரிசுகளால் யோகம். நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது பூமி லாபம் ஏற்படும். பூமியால் லாபம். விவசாயிகளுக்கு இது யோகமான நேரம். விவசாய பொருட்களை விற்கக்கூடியவர்களுக்கு யோகம். கடல் சார்ந்து வாணிபம் பண்ணக்கூடியவர்களுக்கும், கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் இப்போ யோகம். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இப்போது நேரம் நல்லா இருக்குது. அல்லது தாய்நாடும் திரும்பணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இப்போ திரும்பக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்லா இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நேரம். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.